ഓമനെ എന്റെ ഓമനക്കുട്ടി കുറച്ചു വരണോ? சென்னையில் நீங்கள் ஒரு நல்ல கேரளா ஸ்டைல் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற மிஷ்வா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. இங்கே மஸ்ட் ட்ரை டிஷ்ஷஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது ஒரு கிளே பாட்டில் 2 லேயர்ஸ் ஆஃப் பரோட்டாவை தேங்காய் பால், சிக்கன் அண்ட் பீஃப் கிரேவி ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற இந்த பால் பரோட்டா பார்க்கும்போதே செம்ம டெம்டிங்காக இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. பரோட்டா கிரேவியில் நல்லா ஊறி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்குது அண்ட் இதில் சிக்கன் அண்ட் பீஃப் மீட் ரெண்டுமே நல்ல குவான்டிட்டியில் இருக்குது. இது கூட சேர்த்து வச்சு சாப்பிடும் போது ஒரு டிவைன் டேஸ்ட் அண்ட் இந்த பிரைஸுக்கு ஒர்த் மேக்ஸ்னே சொல்லுவேன். ரெண்டாவதா ட்ரை பண்ண வேண்டியது இந்த சட்டி சோறு. நல்ல சூடான கிளே பாட்ல ரைஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கரீஸ், ஊறுகாய், கூட்டு, தேங்காய் சம்மந்தி அண்ட் சைட் டிஷ்ஷான சிக்கன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, ஃபிஷ், ஆம்லேட்னு போட்டு ஒரு கலவையா சர்வ் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டெலிஷியஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த டிஷ்ஷோட மேஜர் ஹைலைட்டே சைட் டிஷ்காக வச்சிருந்த சிக்கன் ஃப்ரை அண்ட் பீஃப் ஃப்ரை தான். சிக்கன் ஃப்ரை அவுட்டர்ல நல்லா கிறிஸ்பியா அண்ட் இன்னர்ல நல்லா சாஃப்டா இருந்தது அண்ட் பீஃப் ஃப்ரை சொல்லவே தேவையில்ல, நல்லா பஞ்சு மாதிரி குக்கா இருந்தது. அண்ட் இந்த கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறியோட சேர்த்து பிணைஞ்சு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் இருக்கே. இந்த டிஷ்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று கேரளா மட்டை ரைஸ் இல்லைனா நம்பூர் ரைஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பீஃப் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் கேரளா ரைஸ் சூஸ் பண்ணேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. தேர்டா ட்ரை பண்ண வேண்டியது இந்த மயிலாஞ்சி சோறு. பேர் கேட்கவே யூனிக்கா இருக்குல்ல அண்ட் சாப்பிட்றதுக்கும் ஒரு யூனிக்கான டேஸ்ட்ல இருந்தது. நல்ல சூடான கிளே பாட்ல நெய் சோறு, சிக்கன் ஃப்ரை, தால், பீஃப் கிரேவி, தேங்காய் சம்மந்தி அண்ட் ஊர்காவோட சர்வ் பண்ணுவாங்க. இந்த தால், பீஃப் கிரேவி அண்ட் சிக்கன் ஃப்ரை அண்ட் பீஃப் கிரேவியில் இருக்கிற பீஃபோட சேர்த்து ஒரு பைட் மட்டும் போய் பாருங்க. பர்ஃபெக்ட் பேலன்சிங் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்னே சொல்லுவேன் அண்ட் குவான்டிட்டியில் இதுவும் சரி சட்டி சோறும் சரி 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஃபோர்த்தா மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது இந்த இறைச்சி சோறு ஆர் கறி சோறு. இது மலபார் ரீஜனோட ட்ரெடிஷ்னல் ரைஸ் ரெசிபின்னு சொல்கிறாங்க. இது பீஃப் இல்லை மட்டனில் சமைப்பாங்களாம். நான் ஆர்டர் பண்ணது பீஃப் இறைச்சி அண்ட் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக ஃப்ளேவர் பிளாக்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு சைட்ஸாக தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த ஸ்குவிட் ரோஸ்ட்டை சேர்த்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் இருக்கே. இந்த ஸ்குவிட் ரோஸ்ட்ல ஸ்பைஸ் லெவல்ஸ்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகியிருக்கு. இதுக்கு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இல்லை பரோட்டா கூட வச்சு சாப்பிடும் போது ஒரு சமத்தியான காம்போவாக இருக்கும். ஃபைனலாக மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது இந்த கறி மீன் பொழிச்சது. பேர்ல் ஸ்பாட் ஃபிஷ்னு சொல்லப்படுற மீனில் குக் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக அண்ட் டேங்கியாக இருந்ததுன்னே சொல்லுவேன். அண்ட் இதை நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸோட சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேரளா டைப் டிஷ்ஷஸ்லாம் பிடிக்குன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒன் டைம் செக்இன் பண்ணி பாருங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ഓമളാളെ കണ്ട് ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരതങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലഹാവിൽ